exercise 2.5 14th sum. Priya earned 15,000 in the first month. Thereafter, her salary increased by 1,500 per year. Okay. ஸோ அவங்க 15,000 என்ன பண்ணுறாங்க ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியா. அதுக்கப்புறம் வருஷம் வருஷம் என்ன பண்ணுறாங்க 1,500 அவங்க சேலரி வந்து இன்க்ரிமெண்ட் போயிட்டே இருக்கு. ஓகே. ஹர் எக்ஸ்பென்சஸ் ஆர் 13,000 டியூரிங் தி ஃபர்ஸ்ட் மந்த். அவங்க செலவுகள் எவ்வளோ இருக்கு 13,000 பண்ணுறாங்க. ஓகேவா. அண்ட் the expenses increases by 900 per year. அவங்களோட எக்ஸ்பென்சஸும் என்ன ஆகுது வருஷம் வருஷம் 900 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஓகே. how long will it take for her to save 20,000 per month? இப்போ ஒரு மாசத்துக்கு 20,000 எந்த வருஷம் அவங்களால சேவ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா. இப்போ ஃபர்ஸ்ட் வருஷத்துல அவங்க சேலரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,000. அவங்க சேலரி என்ன 15,000 மைனஸ் 13,000 என்ன பண்ணிடுறாங்க அவங்க செலவு பண்ணிடுறாங்க. அதனால செப்பரேட் பண்றோம். ஓகே. செப்பரேட் பண்ணா ரிமைனிங் எவ்வளவு இருக்கு சேவிங்ஸ்னு பார்த்தா 2,000. இப்போ ஒரு மாசத்துக்கு 2,000 ரூபாய் அவங்க சேவ் பண்றாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லாவே 15,000 தான் அவங்களுக்கு சேலரி. எல்லா மாசமும் 15,000 தான் சேலரி. எல்லா மாசமும் 13,000 தான் எக்ஸ்பென்ஸ் ஆகுது. அப்ப எல்லா மாசமும் அவங்க என்ன பண்ணுவாங்க 2,000 அப்படின்னு சேவ் பண்ணிட்டே போவாங்க. ஓகே. நெக்ஸ்ட் செகண்ட் இயர். இப்போ செகண்ட் இயர் வந்த உடனே 1,500 ஆட் ஆகிடுது அவங்க சம்பளத்துல. அப்போ 1,500 ஆட் பண்ணீங்கன்னா 16,500 வந்துடும் மைனஸ் 13,900. ஸோ 13,900 தான் அவங்களோட எக்ஸ்பென்சஸ். ஏன்னா இப்போ அடுத்த வருஷம் வந்துருச்சு 13,900 அவங்க செலவு பண்ணிடுவாங்க. ஓகே. ஸோ இப்போ செப்பரேட் பண்ண எவ்வளோ வருது 2,600. ஓகே. நான் டைரக்டா எழுதிட்டேன். நீங்க சப்ராக்ஷன் வந்து நீங்க பொறுமையா போட்டு கரெக்டா ஆன்சர் போடுங்க. சரியா. தென் தேர்ட் இயர். இப்போ மூணாவது வருஷம் என்ன பண்ணுவாங்க அதே மாதிரி 1,500 இன்க்ரீஸ் ஆகும் சேலரி. ஓகே. இப்போ 1,500 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 18,000 அப்படின்றது தான் என்னது அவங்களோட சேலரி. ஓகே. மைனஸ் இப்போ இந்த 900 என்ன பண்ணணும் அவங்க எக்ஸ்பென்சஸ்ல ஆட் பண்ணணும். இப்போ 900 ஆட் பண்ணீங்கன்னா 14,800. ஓகே. ஸோ இப்போ இது ரெண்டு செப்பரேட் பண்ணா 3,200. ஸோ நான் டைரக்டா எழுதிடுறேன். நான் ஆல்ரெடி செப்பரேட் பண்ணதுனால நீங்க ப்ராப்பரா செப்பரேட் பண்ணி போட்டுக்கணும். ஓகேவா. ஃபைன். ஸோ இப்போ இங்க ஒரு பார்த்தா ஒரு பேட்டர்ன் தெரியுது 2,000 2,600 3,200. அதாவது 600 என்ன ஆகுது அவங்க சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இவங்க என்ன கேட்கறாங்க அது எப்போ 20,000 வரும் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ வான் அப்படின்னு போயிட்டே இருக்கும். அது எப்போ 20,000 வரும் அப்படின்னு கேட்கறாங்க. அதாவது எந்த இயரு விச் இயர் அப்படின்றத கேட்கறாங்க. ஓகேவா. ஃபைன். ஸோ இப்போ இது வந்து ஒரு ஏபிஐ ஃபார்ம் பண்ணுது. இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 2,000 அண்ட் டி இஸ் ஈக்குவல் டு 600 தானே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. லாஸ்ட் டேர்ம் அப்படி இல்லைன்னா டிஎன் என்னது 20,000. ஸோ 20,000 எப்போ வரும் அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ டிஎன் ஃபார்முலா என்ன ஏ பிளஸ் என் மைனஸ் 1 இன்டூ டி ஈக்குவல் டு 20,000. ஓகேவா. ஸோ இப்போ ஏயோட வேல்யூ என்ன 2,000. ஸோ 2,000 பிளஸ் என் மைனஸ் 1 இன்டூ 600 ஈக்குவல் டு 20,000. ஓகே. ஸோ என் மைனஸ் 1 இன்டூ 600 நம்ம என்ன பண்ணலாம் எல்ஹெச்எஸ்ல அப்படியே வச்சுக்கலாம். இந்த 2,000 அந்த பக்கம் அனுப்பிடலாம். ஓகேவா. ஸோ 20,000ல 2,000 போயிடுச்சுன்னா எவ்வளோ இருக்கும் 18,000 இருக்கும். ஓகே. ஃபைன். தென் திஸ் இஸ் n minus 1 into 600. ஸோ n minus 1 equal to 18,000 divided by 600. இங்க மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிறது நான் என்ன பண்ணிடுறேன் நெக்ஸ்ட்ல டிவிஷனுக்கு கொண்டு வந்துட்டேன். ஓகே. ஸோ 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்கும் 180 divided by 6. ஓகே. இப்போ கேன்சல் பண்ணா 6 1 times 18 3 times அந்த 0 அப்படியே வந்துடும் which is 30. ஸோ n minus 1 equal to 30. அப்போ n is equal to 30 plus 1. ஸோ n is equal to 31. ஸோ உங்களுக்கு எத்தனை வருஷம் ஆகுது 31 years ஆகுது. ஓகேவா. பிரியா took 31 years to save 20,000 a month. ஒரு மாசத்துக்கு அவங்க எவ்வளவு சேவ் பண்றாங்க 20,000 சேவ் பண்றாங்க. அது எத்தனை வருஷம் ஆகுது 31 years ஆகுது. புரிஞ்சுதா.